நம்முடைய பார்வையில் பாவியாக தெரிபவர்கள் இறைவனுடைய பார்வையில் யார் என்று நமக்கு தெரியாது. என் அடியார், என் தோழனை, என்னுடைய சகோதரியே, நீ ஒரு பாதையில் இருந்து மீண்டு நற்பாதையில் அமைத்ததற்கு பிறகு ஒருபோதும் இந்த மனிதர்களை குறித்து கவலை அடையாதீர்கள். இறைவன் உன்னை பார்க்கக்கூடிய பார்வை சுத்தமான பார்வையாக மாறியதற்கு பிறகு உலகமே உன்னை தவறான பார்வையில் பார்த்தாலும் அதை குறித்து கவலை அடையாமல் நல்ல பாதையில் உங்களுடைய சிந்தனைகளை வைத்துக்கொண்டு தவறிலிருந்து பெற்ற பாடத்தை பெற்றுக்கொண்டு சிறந்த மனிதர்களுடைய பாதையில் உங்களை ஆக்கிக்கொண்டு உங்களுடைய மரணம் வரை அதில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருங்கள். ஒருபோதும் கடந்த காலத்துடைய பாவங்கள் உங்களை கவலையடைய செய்ய வேண்டாம். அதற்கு அவசியமில்லை. வாழப்போகின்ற வாழ்க்கை கொஞ்ச காலம். இந்த உலகத்தில் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு இந்த மனிதர்கள் மறந்து விடுவார்கள். 100 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்த அடையாளமே இருக்காது. 200 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்த சரித்திரமே இருக்காது. இப்படி உலகமே உங்களை மறந்து விடும் போது நீங்கள் ஏன் கடந்த கால பாவத்தை நினைத்து எதிர்காலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்படி மனிதர்கள் உங்களுடைய பாவத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தால் அவர்களுடைய வார்த்தை உங்களை கவலை அடைய செய்ய வேண்டாம். இறைவன் அறிந்தவன் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும். மனிதர்களுடைய வார்த்தையால் இறை தூதரை உங்களுடைய உள்ளம் நெருக்கமாக இருப்பதை நான் அறிகிறேன். என்னிடத்திலே வந்து விடுங்கள். சிறந்தாழ்த்தி விடுங்கள். எனக்கு முன்னால் இறைவா, நான் பாவம் செய்தேன் தான், நான் அதிலிருந்து வெளியே வந்து விட்டேன், நல்லவராக மாற முயற்சி செய்கிறேன், அந்த பாதையில் இருக்கிறேன். ஆனால் மனிதர்கள் என்னை குறை பேசுகிறார்கள். என் பாவம் என்னை உறுத்துகிறதையா அல்லாஹ், என் உள்ளத்தை திடப்படுத்து, உறுதிப்படுத்து என்று இறைவனிடத்திலே சரணடையுங்கள். இறைவன் உங்களுடைய கவலைகளை நீக்குவான். உங்களுக்கு எதிராக வரக்கூடிய வார்த்தைகளை இறைவன் ஒன்றுமில்லாமல் ஆக்குவான். லா தஹ்சன், கவலை அடையாதீர்கள் ஒருபோதும் கடந்த கால பாவத்தை நினைத்து. 3 பேர் இறைத்தூதருடைய காலத்தில் போரிலிருந்து பின்தங்கினார்கள் உலக காரணங்களால். இறைவன் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்தான். அவர்களை ஒதுக்கி வைக்கும்படி இறைத்தூதருக்கு கட்டளையிட்டான். அவர்களுடைய உள்ளம் நெருக்கமானது, உலகம் அவர்களுக்கு நெருக்கமானது. அவர்கள் தங்களையே அழித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு ஏற்படும் அளவிற்கு இதயம் அவர்களுக்கு நெருக்கமானது. ஆனால் அவர்கள் சரணடைந்தார்கள். இறைவனை தவிர வேறு யாரும் எனக்கு வழி இல்லை என்று இறைமறை சொல்லுகிறது. அவர்கள் இறைவனை தவிர யாரும் இல்லை எங்களுக்கு என்று இறைவனிடத்திலே கரமே வந்தார்கள். இறைவன் அவர்களை மன்னித்தான், அவர்களை ஏற்றுக்கொண்டான். ஆதம் தவறு செய்தார். அதற்கு பிறகு வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகள் அனைத்தையும் அவர்களுடைய பாவ மன்னிப்புக்கு பிறகு இறைவன் கண்ணியமாக்கினான், ஆதமை கண்ணியமாக்கினான். தவறு செய்பவர்கள் தான் மனிதர்கள். அதிலிருந்து தங்களை மீட்டெடுத்து சரியான பாதையில் அமைத்துக் கொண்டவர்கள் கண்ணியமானவர்கள். அவர்கள் ஒருபோதும் கடந்த கால பாவத்தை நினைத்து கவலை அடைய வேண்டிய அவசியமில்லை, எண்ணமில்லை. இறைவனிடத்தில் மன்னிப்பை கேட்டதற்கு பிறகு இறைவன் நம்முடைய கவலைகளை நீக்குவான். லா தஹ்சன், கடந்த கால பாவங்களை நினைத்து உங்களுடைய பாதையை சீர்படுத்தியதற்கு பிறகு ஒருபோதும் கவலை அடையாதீர்கள். அதை குறித்து மக்கள் உங்களை நினைவுபடுத்தினாலும் அதை கொண்டும் கவலை அடையாதீர்கள். இறைவனிடத்தில் கண்ணியமானாக வாழ்ந்தவர் தான் வெற்றி அடைவார். மனிதர்களுடைய கண்ணியத்தை எதிர்பார்ப்பவர் எப்போதும் தோற்று போவார்.